என்னடா இந்த ஃபோனில் எல்லா ஐக்கான்ஸும் தலைகீழாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. சாம்சங்கில் புதுசாக வந்திருக்க அப்டேட்டில் ஒன் UI 7ல் இந்த ஐக்கானை எப்படினாலும் நம்ம மாற்றிக்கலாம். தலைகீழாக மாற்றிக்கலாம், சைடில் மாற்றிக்கலாம். இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் ஏதோ ஒரு ஃபோல்டரோ இல்லை ஐக்கானோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குரோமோட ஐக்கானை வச்சுருக்கேன். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படியே பார்த்து நம்ம அப்படியே நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறதுனாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற சைஸ் நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ வச்சுக்கலாம், எந்த மாதிரி வைக்கணுமோ வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குரூப்பாக இருக்கிறதையுமே ஒரு ஃபோல்டரில் இருக்கிறதையுமே நமக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ வச்சுக்கலாம், பெருசாக வேணுனாலும் பெருசாக வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஹோம் பேஜில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். உள்ளே இருக்க ஐக்கான்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஹோம் பேஜில் இருக்கிறது மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.